ராதே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம். இன்னைக்கு அனுஷம் மகாபெரிவாளோட நட்சத்திரம். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே அனுஷ பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும். அபிஷேக ஆராதனை பூஜைகள் ஆற்றுல கோவில்கள் எல்லாம் சங்கர மடம் இப்படி எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக அனுஷ பூஜை கொண்டாடுவா. இந்த மாதிரி ஒரு அனுஷ பூஜையில் நடந்த ஒரு மகாபெரிவாளோட ஒரு லீலா வினோதத்தை தான் இன்றைக்கி நான் சொல்லலான் இருக்கேன். பங்காரு அம்மன் தோட்டம் ஸ்ரீ 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 மகாபெரிவாளின் திருக்கோவிலின் மாத அனுஷ புண்ணிய தின கொண்டாட்டங்களில் கைங்கரியம் செய்து அதில் கலந்துண்டு திரு ராஜாராமன் என்பவர் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு போகணும். அந்த பூஜையில் அன்னைக்கு கலந்துட்டார். அனுஷ பூஜையிலலாம் கலந்துட்டு அன்னைக்கு கிளம்பணும், சென்னைக்கு போகணும். ராத்திரி சுவாமி புறப்பாடெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறதுக்கே மணி 10 ஆகிடும். அவசர அவசரமாக காரு பஸ்ஸுன்னு பிடிச்சிட்டு எல்லாரும் சென்னைக்கு போக பரபரப்பா. ஸ்ரீ 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 மகாபெரிவாளோட பெரும் கருணையினால எல்லாருக்கும் வசதியாக பஸ்ஸோ காரோ கிடைச்சி ஊர் போய் சேர்றதுல எந்த சிரமமும் ஏற்படாது. இருந்தாலும் 10 மணிக்கு மேலே கிளம்பும்போது ஒரு அவசரம் இருக்கத்தானே இருக்கும். இப்படி ஒரு அவசரத்தில் திரு ராஜாராம் தன் நண்பர்கள் சிலரோடு கோவிலை விட்டு இப்படி வெளியே வர மடமடன்னு சட்டையை போட்டுட்டு தெருவை தாண்டும் போது எதிர்க்க அந்த பூக்காரி வந்தா. அந்த பூக்காரி தான் ஸ்ரீ பெரியவா கோவிலுக்கு பூ மாலையும் அந்த புறப்பாட்டிற்கான அத்தனை புஷ்பங்களையும் கொடுப்பவள். அனுஷ கைங்கரியங்கள் பல வகைகளில் செய்து வரும் ராஜாராமனுக்கு இந்த பூக்காரிக்கு பணப்பட்டுவாடா செய்வதும் வழக்கமாக இருந்தது. மாதம் இவகிட்டேருந்து வீட்டில் ஸ்ரீ பெரியவா பூஜைக்காக பூக்களையும் வாங்கிட்டு போவார். ஆனால் அன்றைக்கி கிளம்புறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுதுங்கிறதுனால எதிர்த்தாப்பில் வந்த பூக்காரியை கவனிக்க கூட முடியாமல் வேகமாக போயின்னு இருந்தார். சென்னைக்கு காலாகாலத்தில் போய் சேர்றதுக்கு பஸ்ஸை பிடிச்சாகணுமேங்கிற ஒரு கவலை. அப்படி ஓடி போயின்னு இருந்தவரை பூக்காரி இடமறிச்சு கூப்பிடுறா. வீட்டுக்கு பூ வாங்கிட்டு போகலையா அப்படின்னு ஞாபகப்படுத்தி பூக்களை அவர்கிட்ட கொடுக்குறா. ராஜாராமும் சரி சரி இந்தான்னு அதுக்கான காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுலையே முனைப்பாக இருந்தார். சாமி, 2 பெரிய மாலைக்கு இது பெரியவாளுக்கு உன் கையில் வாங்கி கொட, ஒருத்தர் சொன்னார்னு கட்டிட்டு வந்துட்ட, அவர் கிளம்பி போட்டார் போலக்கு இது, நீ கொடுக்கறத கொடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய 2 மாலைகளை எடுத்து கையில் வச்சுட்டு இப்படி கெஞ்சற மாதிரி கேட்குறா, நீ கொடுக்கறத கொடுன்னு. ராஜாராமனுக்கு ஒரு 2 மனசு. நேரங்கட்ட நேரத்தில் பூக்காரி இப்படி இக்கட்டா ஒரு தர்ம சங்கடப்படுத்துகிறாளேன்னு, அதே சமயம் வலிய வந்து வெறும் 100 ரூபாய்க்கு 2 மாலையை கொடுக்குறாளேன்னு இருந்தது அவருக்கு. பூக்காரியை மனசில் திட்டின்ண்டே அந்த மாலைகளை வாங்கிட்டு அதை கொண்டு போய் உள்ள திருப்பி இந்த சட்டையெல்லாம் தன்னுடைய சட்டையெல்லாம் கட்டிட்டு கோவிலுக்குள்ளே போகிறார். மறுநாள் பெரியவாளுக்கு சாத்தட்டும் அந்த மாலைகளைன்னு சொல்லிட்டு சாத்துறதுக்காக அங்கே இருக்கிற வாழ்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாம் அப்படியே பரபரப்பாக செஞ்சுட்டு கிளம்பணும். அவர் பஸ்ஸை பிடிக்கணுமே, அதனால ஓட்டம் பிடிக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு. பரபரப்பாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்புறார். ஆனால் இப்படி பரபரப்பாக கிளம்பும் போதும் அவருடைய மனசில் ஒன்று மட்டும் நினைவுக்கே வரலை. வலிய ஸ்ரீ பெரியவாளுக்கு 2 மாலைகளை வாங்கி தராரே, அப்பவாது அந்த ஞாபகம் ஒளிவிட வேண்டாமா? அதுதான் இல்லை. அத்தனை மறதி அவருக்கு. அடுத்த நாள் மதியம் அவர் செல் ஒலிக்கிறது. அதை எடுத்தவருக்கு அதில் பெயரை பார்த்ததும் பளீர்னு ஞாபகம் வருது. ஃபோனில் மறுமுனையில் அந்த அன்பர் தழுதழுக்க பேசுகிறார். சார், ரொம்ப நன்றி, அப்பா இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்துட்டார், பெரிய ஆப்ரேஷன், எல்லாரும் பயந்தோம், அதனால தான் நேற்று உங்ககிட்ட ஸ்ரீ பெரியவாளுக்கு 2 மாலை வாங்கி சாத்துங்கன்னு ஃபோன் செஞ்சோம். நீங்கள் அங்கே சாத்தியிருப்பீங்க. இங்கே ஸ்ரீ பெரியவா கருணையினால் அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டார், ரொம்ப தேங்க்ஸ். இப்படி அந்த நபர் பேச பேச ராஜாராமனுக்கு அப்படியே கண்ணில் நீர் முட்டுறது. அப்படியே எப்பேற்பட்ட அபார கருணை தெய்வம் இந்த பெரியவான்னு நினச்சிக்கிறார். தனக்கு அனுஷ தின மதிய வேளையில் ஃபோன் மூலம் தெரிவிக்கப்பட்ட இந்த 2 மாலை கோரிக்கையை தான் முற்றிலும் மறந்துவிட்ட நிலையிலும் தனக்கு எந்தவித தர்ம சங்கடமும்
இந்த மறதியால் ஏற்பட்டுவிடக்கூடாதேன்னு நினைத்தோ அல்லது மாலைகளை சாத்தும்படி சொன்ன பக்தருக்கு வலிய அனுகிரகம் செய்ய வேண்டுமென்றோ ஸ்ரீ 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 மகா பெரிவாளின் லீலா வினோதம் எப்படியெல்லாம் அதை அனுகிரகித்துள்ளது என்பதை நினைக்க நினைக்க இவர் உடல் சிலித்தது. இப்படி ஒரு அனுகிரக தெய்வம் அருளும்போது அத்தெய்வத்தை பற்றி கொண்டால் எல்லா நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் மங்களங்களையும் அத்தெய்வம் வாரி வழங்கும் என்பதில் ஐயம் உண்டோ? சந்தேகம் உண்டா என்ன? மகா பெரிவாளோட எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான லீலை இல்லையா இது? அவர் பாட்டுக்க ஊருக்கு கிளம்பிட்டார். மாலைகளை வாங்கி சாத்த சொல்லியிருந்தார். அனுஷ பூஜையும் போது வந்த ஃபோனில் அதை மறந்து கிளம்பிடுறார். ஆனால் எதிர்த்தா மாதிரி ஒரு பூக்காரி கொண்டு வந்து 2 மாலைகளை வேறு யாருக்காகவோ கொண்டு வந்த மாலைகளை இவர் கையில் கொடுக்குறாரு. இவர் கொண்டு உள்ளே கொடுக்கும்போது கூட இவருக்கு ஞாபகம் வரல. மறுநாள் ஃபோன் வந்து சொல்லும்போது தான் இவருக்கு ஐயோ மாலை சாத்த சொன்னாலங்கிற ஞாபகமே வருது. இவர் எப்படி பெரியவா பாருங்க, இவருக்கும் அந்த மறதி இந்த கெட்ட பேர் இல்லாமல் மாலைகளை சாத்த வச்சு இவரையும் அங்கே மாலைகளை சாத்த சொன்ன அவா குடும்பத்துக்கும் அந்த ஆப்ரேஷனை நல்ல விதமாக முடிச்சு அந்த குடும்பத்துக்கும் நல்ல ஒரு அனுகிரகம் புரிஞ்சு மகா பெரிவாளோட அற்புதமான லீலை இது. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.